Assembly of Faith Mission Church presents விடுதலையின் நேரம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆமென் வாழ்க்கைக்கான ஆமென் எல்லா கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சபை கவனமாய் கவனிக்கிறதுனால மிகப்பெரிய விடுதலைக்குள்ளாக நீங்கள் புறப்பட முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பொருளுடைய டிசைனுக்கு வந்துட்டு ஒரு வியாபாரம் யுக்தியே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீ டிசைன் இல்லாத ஒரு காரியத்தை நம்மளால வாங்க முடியுமா? அல்லேலூயா. ஆமென். என்னதான் குவாலிட்டியா இருந்தாலும், என்னதான் உறுதியா இருந்தாலும், என்னதான் திறன் வாய்ந்ததா இருந்தாலும் ஆமென் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஒரு நல்ல டிசைன் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆமென். அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் டிசைன் பண்ணதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். டிசைன் பண்ணது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். இப்போ நம்மளும் கார் வச்சிருக்கிறோம், நம்மளும் வண்டி வச்சிருக்கிறோம், பிரதமரும் ஒரு வண்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம வச்சிருக்கிற வண்டியோட டிசைன் எப்படிப்பட்ட டிசைனா இருக்கிறது? பிரதமர் பயன்படுத்துகிற ஒரு வாகனத்தோட டிசைன் எப்படிப்பட்ட டிசைனா இருக்கிறது? அல்லேலூயா. ஆமென். ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன், பிரதமர் பயன்படுத்துகிற காருடைய டிசைன் வந்து எப்படிப்பட்ட ஒரு டிசைன், எப்படிப்பட்ட உருவம் அந்த கார் கொடுத்திருக்கார் என்று சொன்னால் ஆமென், அந்த டயர் வந்து பஞ்சரே ஆகாதான். அல்லேலூயா. டயர் என்ன ஆகாதுங்க? பஞ்சரே ஆகாது. இன்னைக்கு காலையில வர வழியில அந்த ஒரு டோல்கேட் ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சுங்க சாவடி ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நான் காரை நிப்பாட்டுறேன். நிப்பாட்டணுமே தொடத்தோட ஒரு சத்தம். அல்லேலூயா. என்னன்னு பார்த்தா பின்னாடி வர கார்ல வந்துட்டு ஃப்ரண்ட் வீல்ல காத்து இல்ல, அந்த டயர் லெஃப்ட் அண்ட் ரைட் கடகடன்னு ஆடுது, பழைய கார் போல. அது நிக்க முடியாம அப்படியே தடுமாறுது. அல்லேலூயா. நான் வந்து ஓரவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற என்ன பண்ண முடியுங்க? போய் இழுக்கவா முடியும்? அல்லேலூயா. போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போய் அவரு அப்படி இப்படின்னு சொல்லி நடுரோட்லயே நிப்பாட்டிட்டாரு கார். நிப்பாட்டி அவர் ஓரமாடு போய் நிப்பாட்டுறாங்க. வண்டியில எல்லாம் லேடிஸ், 3 லேடிஸ், அம்மாமார்கள், அப்புறம் ஒரே ஒரு அண்ணா இருந்தாங்க. அல்லேலூயா. அவன் பார்த்தேன், ஸ்டெப்னி வச்சிருக்க, டக்கு டக்குன்னு கழட்டுறாரு. அவருக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு போல. அல்லேலூயா. அவன் இத்தனைக்கும் அதனால சுத்தமான ரோடு. அல்லேலூயா. அவன் நல்ல ஒரு பைபாஸ் ரோடு. அந்த இடத்துல ஒரு டயர் பஞ்சர் ஆனாவே அவன் தடுமாறுது வண்டி. அல்லேலூயா. ஆமென். ஆனா இதே ஒரு பிரதமர் பயன்படுத்துற வாகனம் எப்படிப்பட்ட வாகனமா இருக்கு என்று சொன்னால் ஆமென், அந்த டயர் மேல துப்பாக்கி எடுத்து ஒருவன் சுடுவான் என்று சொன்னாலுமே அந்த துப்பாக்கி குண்டு வந்து டயருக்கு போகாதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களா? பிரதமர் வண்டியை குறித்து படித்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். இந்த வீடியோஸ்ல வரும். ஆமென். அந்த குண்டு வந்து என்ன பண்ணாதான் டயருக்குள்ள புகுந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது இறுக்கமான ஒரு வடிவத்தை அதை கொடுத்திருக்கிறார்களா? அல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாபா. அதே போல பிரதமருடைய கண்ணாடியில வந்துச்சு பீரங்கி குண்டுகள். அல்லேலூயா. போற வாகனத்துல வந்துச்சு பீரங்கி குண்டுகள், பட்டாலும் அது உடையாது. ரெண்டாவது காரியம், அந்த காருக்கு மேல ஜாமர் என்ற ஒரு கருவியை வைத்திருக்கிறார்களா? அல்லேலூயா. அது பீரங்கி அந்த பிரதமருடைய காரை நோக்கி வரும் என்று சொன்னால் அந்த பீரங்கியினுடைய நோக்கத்தை அதனால மாற்ற முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது திசை மாற்றி வேற இடத்துக்கு அனுப்ப முடியுமா? அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரதமருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை டிசைன் பண்ணிருக்காங்க? அல்லேலூயா. ஒரு கட்டை எடுத்து போட்டாவே கண்ணாடி என்ன செஞ்சிருங்க? ஒரு கள்ளத்துக்கு வீசினாவே. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு மனிதர்கள் உருவாக்குகிற ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும்னு நினைச்சா அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் பாதுகாப்பை உருவாக்க முடியுது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதே போலதான் அப்ப அந்த காரனுடைய நோக்கம் என்ன? பிரதமர் பயன்படுத்துற காரனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பிரதமர் போற வழியில பீரங்கியே வந்தாலும், குண்டு பாய்ந்தாலும், கண்ணாடியில 1000 பேர் குத்துனாலும் உள்ள இருக்கிற பிரதமருக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படக்கூடாது. அல்லேலூயா. குண்டு புறப்பட்டு வந்து இடித்த வேகம் கூட, அந்த காற்று கூட பிரதமர் முகத்திலேயோ கையிலேயோ வீசக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு டிசைனை கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. 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 அதே போல நம்முடைய வாழ்க்கையில வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒரு டிசைனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அது என்ன டிசைன் தெரியுங்களா? அல்லேலூயா. ஆமென். அது என்ன டிசைன் தெரியுங்களா? ஆமென். அவருடைய நாசிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காற்று நமக்குள்ளாக ஜீவாத்மாவை மாறினது. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபாவே. இந்த டிசைன், இந்த அமைப்பு, இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனா இருக்கும்
என்று சொன்னால், நீங்க பார்த்திருக்கிற பிரச்சனைய, நீங்க ஹேண்டில் பண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்ததாய் உனக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் அந்த குழி ரொம்ப ஆழமான குழி தான். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும், ஆமென், ஒரு ஏணி வைத்தாலும் அது மேல ஏணி அந்த குழியினுடைய மேற்பக்கத்தை உங்களை தொட முடியாதுதான். அல்லேலூயா, ஆமென். ஒரு லிஃப்ட் வச்சாலும், அல்லேலூயா, ஆமென், எத்தனை வருஷம் அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்தாலுமே, ஆமென், அந்த குழியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு ஆழமான குழிதான். அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஒரு கிறிஸ்துவன், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள தேவனாய் கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரே எனக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதை புரிந்து மீண்டும் ஜெபிக்கிற ஒரு மகிமைக்குள் நீ புறப்படுவாய் என்று சொன்னால், நீங்க எந்திரிச்சுன்னா மாத்திரம் போதும். ஜெபத்துல எந்திரிச்சுன்னா மாத்திரம் போதும். நீங்க எந்திரிச்சுன்னு பார்த்தப்ப தான் தெரியும், நீங்கள் உங்களை பூட்டி வைத்திருந்த குழியினுடைய அளவு உங்களுடைய முழங்காலுக்கு கீழே கூட இல்ல அப்படிங்கிறது. அல்லேலூயா, விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, ஆமென். நீ ஜெபிக்கிறவன எந்திரிச்சிட்டீங்கன்னா, ஆமென், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க குழி வந்துட்டு முட்டிக்கு கீழே இருக்குங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாபா. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நீ ஜெபிக்கிறவன எழுந்துட்டீங்கன்னா, நீ அழுது கொண்டிருந்த குழியினுடைய அளவு உங்களுடைய முழங்காலுக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க பார்க்கிற விதத்தை போல அல்ல உங்க பிரச்சனை. நீங்க பார்வையை வச்சிருக்கீங்க அது போல அல்ல உங்க பிரச்சனை. அல்லேலூயா, ஆமென். ஏன் அது உங்களோட பெருசா இருக்கு? ஏன் உங்களை வந்துட்டு அது உங்களையே போட்டு துன்பப்படுத்துற அளவுக்கு அது ஏன் பெருசா இருக்கு அப்படின்னா, ஆமென், நம்முடைய வாழ்க்கை என்ன இல்லைங்க, ஒரு ஜெபமும் ஒரு விசுவாசமும் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதை மாத்திரம் நீங்க உறுதியாக்க வேண்டும் சொன்னால், இந்த காரியத்தை கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த உருவம், அல்லேலூயா, ஆமென், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஹைட், அல்லேலூயா, ஆமென், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அகலம், ஆமென், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நிறம், நீங்க படித்த அந்த படிப்பு, கொடுக்கப்பட்டிருக்க ஞானம், இவ அனைத்துமே நீங்கள் மறிக்கும் வரைக்கும் உன்னை வாழ வைக்கிறது போதுமானதா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கொடுக்கப்பட்டிருக்க பலன், ஆமென், கொடுக்கப்பட்டிருக்க திறமை, கொடுக்கப்பட்டிருக்க பார்வை, அல்லேலூயா, ஆமென், இதுக்குள்ள எல்லாம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் எனக்காக கொடுத்திருக்கின்ற அந்த காரியத்தை புரிந்தவர்களாய் சபை ஜெபிக்க முன்மூலப்பட வேண்டும். அல்லேலூயா, விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. அப்பொழுது இந்த உருவம், ஆமென், என்ன செய்யும் என்று சொன்னால், ஒவ்வொன்றாய் ஜெயிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சரீரம் ஏன் தோற்று போகுது? இந்த சரீரம் ஏன் அழுது கொண்டே இருக்கிறது? எங்க போனாலுமே திருப்தி பார்க்க முடியல, எங்க போனாலும் சமாதானத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா, நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு சாவியை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த சரீரம் நிக்கிற இடமெல்லாம் தேவ சமாதானத்தை பார்க்க ஒரு சாவியை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சாவியை வாங்க போறீங்க? விசுவாசம் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் நீதி வெளிப்படுகிற இடமெல்லாம் தேவ ராஜ்யம் வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவ நீதி வெளிப்படுகிற இடமெல்லாம் தேவ ராஜ்யம் வெளிப்படும். அல்லேலூயா, 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 ஆமென். தேவ நீதி எப்படிப்பட்ட நீதியா இருக்கு பாருங்க. ஆமென். சங்கீதம் 92:14 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 92:14 சேர்ந்து வாசிங்க. அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவதற்கு அவர் என்ன பண்றாராம்? முதிர் வயதிலும் அணிதந்து அல்லேலூயா, அவருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு உன் சரீரத்தை கத்த பசுமை புஷ்மை மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு நீதி வெளிப்படுகிற சரீரமாய் ஒரு சரீரம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அவருடைய நீதி உங்களிடத்தில் காணப்படுகிற ஒரு கிருபையாய் உங்க சரீரம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் எதை விவரிக்கிறது என்று சொன்னால், இந்த சரீரத்துக்குள்ளாக வியாதி வெளிப்பட முடியாத அளவுக்கு அங்கு ஒரு நீதி உலாவ போகிறது. அல்லேலூயா, 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 ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவனாய் கர்த்தர் நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார், தேவனாய் கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தணும் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல ஒரு நீதி வெளிவந்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். உன் சரீரத்துல என்ன நீதி வெளிப்படுகிறது? அல்லேலூயா, நம்ம எல்லாத்துக்குமே மனசாட்சி இருக்கிறது. எத்தனை பேர் மனசாட்சியோட அமர்ந்திருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, 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 ஆமென். எத்தனை பேர் மனசாட்சி இல்லாம இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மனசாட்சி என்பது நம்மளுடைய அளவாய் இருக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் மனசாட்சியோட சத்தமும் தேவன் பேசுற சத்தமும் ஒன்று நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல,
அல்லேலூயா ஆமென். மனசாட்சியோட சத்தம் வேற, தேவன் பேசுற சத்தம் வேற. அல்லேலூயா 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 ஆமென். நிறைய திருடுறான் ஒரு வீட்டுல, ஒரு திருடன் இருக்கிறான். எப்ப போனாலும் கொலை பண்ணி திருடி கொண்டு இருக்கிறான். என்ன பண்ணி திருடுறாங்க? கொலை பண்ணி திருடுறான். ஒரு நாள் வருகிறது, ஒரு வீட்டுக்கு போறான். அங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளை பெரியவங்களை பார்க்கிறான். இவளை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீட்டுல கொஞ்சமா அவனுக்கு தேவையான அளவு மாத்திரம் திருடி கொண்டு வருகிறான். அல்லேலூயா ஆமென். அவன் மனசாட்சி அவன் உண்மையாகவே பாராட்டும். அல்லேலூயா. அவன் சொல்லுவான், என் மனசாட்சியை தாண்டி நீங்க எந்த திருட்டு நான் பண்ணலீங்க. அல்லேலூயா. மனசாட்சியை தாண்டி எந்த திருட்டும். ஏன்னா அவனுடைய மனசாட்சி பொறுத்த அளவுக்கு யாரையும் கொலை செய்யல, ஆனா கொஞ்சமா திருட்டு என் தேவை களவா. அல்லேலூயா 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 ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனசாட்சியை நம்பி வாழாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பக்கத்துல சொல்லுங்க, மனசாட்சியை நம்பி வாழாதீங்க. அல்லேலூயா 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 ஆமென். பொதுவா சொல்லுவோம் இல்லையா ஆமென், என் மனசாட்சி விரோதமா என்ன செய்யல, ஒரு தப்பு பண்ணல. அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, உன் மனசாட்சியே தப்பாதான் டிசைன் ஆயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த வண்ணமாக மனசாட்சி மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா ஆமென். நான் மனசாட்சி குறித்து பேசவில்லை. உன் மனசு ஃபுல்லா தேவனுடைய நீதி நிரப்பப்பட்ட, தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக சபை கால் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாவே. அல்லேலூயா 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 ஆமென். இப்ப தேவனுடைய நீதியை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ்வன எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னால் ஆமென், உன்னுடைய பார்வை பரிசுத்தமான ஒரு பார்வையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபாவே. அல்லேலூயா ஆமென். நீங்க கேட்கிறது ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீ கேட்கிற விஷயத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒரு மகிமை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபாவே. இப்படி மனசாட்சி எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆமென், ஒரு நாளைக்கு ஒரு படம் நான் பார்ப்பேங்க, 2 படம் பார்ப்பேங்க அப்படின்ட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாளைக்கு 2 சினிமா பாட்டு தாங்க பார்த்தேன் கேட்டேன் அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துடுறாங்க, மனசாட்சி திருப்தி ஆயிடுது. அல்லேலூயா ஆமென். சினிமா படம் பார்க்காம 2 ஏங்க ஆண்டருக்காக டெய்லி சினிமா படம் பார்த்துட்டு இருந்த நானு சினிமா படம் பார்க்காம ஒரே ஒரு சினிமா பாட்டு மட்டும் நான் கேட்டிருக்கேங்க. அல்லேலூயா ஆமென். மனசாட்சி பொய் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா ஆமென். மனசாட்சியில் வருகின்ற சத்தங்கள் தெய்வ சத்தம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு சபை வேகமாய் மாற இருக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவ பலியாய் உன் சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு சரீரத்தை என்ன செய்யணும், ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க அளவுக்கு உன் சரீரத்தை மாற்றி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அல்லது தெரிந்த ஒரு வசனம் தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். பின்ன இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது நம்ம சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசி, கவனமா வாசிக்கணும். அல்லேலூயா ஆமென். அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது ஆமென், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய நீதி அப்படின்னா என்னன்னா, அவரை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா ஆமென். தேவ நீதி, தேவனுடைய சட்டம் உன் சரீரத்துக்குள் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமாக சொல்லுங்க பாபாவே. என்ன நிறைவேறணுங்க? அவர் நினைத்த காரியம் எனக்குள்ள நிறைவேற வேண்டும். அதான் தேவ நீதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அவர் இந்த நேரத்துல என்ன நினைக்கிறாரோ அது என் கையில் செயல்படணும். அல்லேலூயா ஆமென். அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க நினைக்கிற காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைய எனக்கு தாங்க. அல்லேலூயா 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 சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க நினைக்கிற காரியத்தை, ஆண்டவரே நீங்க நினைக்கிற காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க நினைக்கிற காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிருபையை தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ நீதி வெளிப்படும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். உன்னை ஜெபிக்க வைப்பதற்காக தேவன் போராடிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா ஆமென். அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவதற்கு, உன்னை எழுப்புவதற்காக ஆமென், ஆண்டவர் வந்துட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா ஆமென். நீ நேர் முழங்கால் நின்று துதிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நீங்கள் ஜெபிப்பதற்காக உன் சரீரத்தையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்க கூடாது. உன் சரீரத்தை தானே முழங்கால் படி போட வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா ஆமென். நீங்க பாவத்தை பார்க்க கூடாது.
அல்லேலூயா ஆமென். அசுத்தத்தை பார்க்க கூடாது, அதோட காரியத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அப்படிங்கறதுக்காக நீங்க போராட கூடாது. அது ஈஸியா ஜெயித்தவராக மாறி இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். சண்டை போடாம இருக்கிறேன் அப்படிங்கறதுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா ஆமென். நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேங்க அப்படின்னு பொறுமையில போராடிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி உன் பொறுமையில போராடி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா ஆமென். அப்ப கடைசில என்ன ஆகுங்க? பொறுத்து பொறுத்து பார்த்த அதுக்கப்புறம் பொங்கி எழுந்தாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்ப என்னன்னா உன்னுடைய பொறுமையே அங்க ஒரு போராட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமை என்னவா இருக்குங்க? போராட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் ஆமென், இதிலிருந்து சபை விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா ஆமென். தேவனுக்கு ஏற்ற ரீதியில கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் மாறி இருக்க வேண்டும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும் வெளிப்படும் பொழுது நம்முடைய சரீரத்துல காணப்படுகின்ற கிருபைகளும் ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. நம்ம ரொம்ப முக்கியமான வசனம் சேர்ந்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் அல்லேலூயா ஆமென். ஒரு புதிய மனுஷன் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷனுடைய குவாலிட்டி என்னவென்று சொன்னால் ஒரு பரிசுத்தமும் ஒரு தேவ நீதியும் காணப்படும் ஒரு புதிய மனுஷனா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். தேவ நீதி உனக்குள்ள வெளிப்படும் என்று சொன்னால் உங்க சூழ்நிலையை இது தானா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உங்க பிரச்சனை இதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய வியாதியை அந்த தேவ நீதி அது ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். இப்ப ஜான் ஜி லேக்னு சொல்லி ஒரு தேவ ஊழியர் இருந்தார். அல்லேலூயா ஆமென். அப்போ அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளாக அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக தேவனுக்கு ஏற்ற விதத்துல கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா ஆமென். அவருடைய சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படிகிற சரீரமா இருந்தது. அவருடைய பார்வை தேவனுக்கு கீழ்ப்படிந்த பார்வையா இருந்தது. அவருடைய கேட்கும் திறன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த வார்த்தைகளை ஒரு பரிசுத்தத்தோடு கேட்கும் திறனா இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இவர் ஜெபிக்கும்படியாக ஒரு நபர் மீது கைகளை வைப்பார் என்று சொன்னால் அல்லேலூயா ஆமென். இவர் ஜெபிக்க ஆரம்பித்தோனே என்ன நடக்கும் என்று சொன்னால் சரீரத்திற்கு எல்லா கிருமிகளும் ஒவ்வொன்றாக செத்து கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இவர் ரொம்ப சவால் நிறைந்த ஒரு மனிதர். அல்லேலூயா ஆமென். இவர் ஜெபிக்கும் பொழுது மருத்துவர்களை மற்ற எல்லா காரியங்களையும் கூப்பிட்டு பக்கத்துல வைத்து ஜெபிப்பாராம். அல்லேலூயா ஆமென். இவருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனை இடத்துல கட்டி இருக்கு, சரீரத்துல எவ்வளவு கிருமி இருக்கு, நான் கை வச்சோடனே அந்த கிருமிகள் எப்படி சாகுது என்று நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்பதாக அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக அவருடைய அந்த வியாதிஸ்து மீது தலைமையில கை வைப்பாங்கன்னா ஒவ்வொரு கிருமியா சாக ஆரம்பிக்குமா. அல்லேலூயா 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 ஆமென். தேவ நீதி அவருக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா ஆமென். நீங்க போகிற இடமெல்லாம் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா ஆமென். நன்மையும் கிருபையும் நீங்க தேடி போகிற இடத்துல கர்த்தர் வைக்கல, நீ போற இடமெல்லாம் அது உன்னோட பின்னாடியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நன்மை கிருபை எங்க வருதான்? நமக்கு பின்பதாகவே வருகிறதா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா ஆமென். ஜெபிக்கிறத சோர்வு போனவங்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா ஆமென். உடைய பார்வையில தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை காட்சிகளை பார்க்காத தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா ஆமென். உங்களை கேட்கிறதுல தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை கேட்காத தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். உடைய பேச்சுல ஆமென் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு அகந்தியான ஒரு மேட்டிமையான ஒரு கீழ்ப்படியத்தனம் இல்லாத ஒரு பேச்சு அது வாயிலிருந்து வரவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். எத்தனை பேர் இந்த வாழ்க்கை இப்படி மாற்றிக் கொள்வேன் என்பதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள காணப்பட 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 தேவராஜ்யம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வெளிப்படும் பொழுது ஆமென் நான் சொல்லுகிறேன் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. இன்னொரு சத்தத்தை வாசிங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம்
9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. எடுத்து வேகமாய் வாசிங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புதிய மனுஷனை உனக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போவது, ஒரு பொய்கள் வெளியே கொண்டு போவதற்கு அது மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கு. ராமன் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. நமக்குள்ள காணப்பட புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவதற்கு பொய்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறது அப்படிங்கிற வசனம் அழகாய் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. விசுவாசி ராமன் சொல்லுங்க பாபாமே. தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த மாபெரும் திட்டத்தை, அந்த மாபெரும் தரிசனத்தை கெடுத்து போடுவதற்கு, அல்லேலூயா, தேவையற்ற காரியங்களையும் பார்த்தாலே, தேவையற்ற காரியங்களை கேட்டாலே அதை கெடுத்து போடுகிற அளவுக்கு அது வல்லமையுள்ளதாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசி ராமன் சொல்லுங்க பாபாமே. இதை எதிர்க்கு நிற்கத்தக்கதான தேவனுடைய பிள்ளைகளாய் சபை மாறி இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் நினைத்து கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா காரியத்தையும் சபை இன்னைக்கு வெளியே வரணும். அல்லேலூயா. என்ன சொல்லி ஆஸ்வதிக்க பாருங்க. ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, அதை திரும்ப அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்கு கீழ்ப்படுத்துறீங்களோ, அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துகிறீங்களோ, அல்லேலூயா, என்னைக்கு உங்க சரீரத்தை கீழ்ப்படுத்துறீங்களோ, என்னைக்கு உன் பார்வையை கீழ்ப்படுத்துறீங்களோ, என்னைக்கு நீங்க கேட்கிறதை கீழ்ப்படுத்துறீங்களோ, என்னைக்கு உன் செயல்கள்ல தேவனுக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி உன் சரீரத்தை கீழ்ப்படுத்துறாயோ, அன்னைக்கு ஆளுகிற கிருபை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. விசுவாசி ராமன் சொல்லுங்க பாபாமே. ஆளுகிற கிருபை வெளிப்படணும்னா உன் சரீரத்துல எந்த வியாதி இல்லாம சரீரத்தின் ஆளுகை செய்யணும், எந்த கடனும் இல்லாம குடும்பத்தின் ஆளுகை செய்யணும், எந்த விதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு பிள்ளைகளை வளர்த்தி காண்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரியம் நீங்க செய்யறது என்ன வேண்டுச்சுன்னா உன் சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பார்வையை கீழ்ப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீ கேட்கிற காரியத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். நீங்க பேச போற வார்த்தையை கீழ்ப்படுத்த வேண்டும். உன் கைகளை கால்களை கீழ்ப்படுத்த வேண்டும். எதற்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆமென், உங்களை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. நீங்க போயிட்டு ஆண்டவர் இது கீழ்ப்படுத்தாரு. எப்படி கீழ்ப்படுத்தாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நாளைக்கு அவர் சிலுவையில கொடுக்க போறாங்க. முன்னாடி நைட் அவர் என்ன பண்றாரு? ஜெபிச்சிட்டு இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் பாருங்க, சிங்க கெபில சாயந்திரம் போட போறாங்க. மத்தியானம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தானியேல் சிங்க கெபிக்குள்ள போகிறான். அல்லேலூயா. சிங்கங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே தானியேல் முன்பதாக கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் முன்பு சிங்கங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் வாயில் ஆல்ரெடி ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற சூளைக்குள்ள போடுறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த எரிகிற சூளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படுத்தப்படல? அதுக்கு முன்பதாக போர் சேவகர்கள் போய் சூடா இருக்கான்னு சொல்லி பார்த்தாலும் செத்து போயிட்டான். அவனுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனா 3 நபருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கீழ்ப்படுத்த முடியாத வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் அது உனக்கு எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசி நாமம் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படுத்துவதா நீங்கள் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபித்து அந்த சிலுவையை சுமந்து அந்த இடத்துக்குள்ள போற, கல்லறைக்குள்ள போறாரு. இப்ப கல்லறையுடைய அர்த்தம் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறைக்குள்ள இருந்து ஒரு உயிரோடு எந்திரிச்சு வருகிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த உலகம் காண்பிக்கிற எல்லா விதமான வேறும் அல்லேலூயா நமக்கு சாதகமா இயங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. மரிச்சு போயிட்டு எங்க போய் வைப்பாங்க? கல்லறையில வைப்பாங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே
கல்லறையில வைக்கிறாங்க. ஆனா அந்த கல்லறை வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். கல்லறையில இருந்து ஒருத்தர் உயிரோடு எந்திரிச்சு வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. அப்பமே நீங்க தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் பொழுது, ஆமென், நீங்க கடன் வாங்கின இடங்கள்ல கர்த்தர் வேறொரு அர்த்தத்தை உங்களுக்கு கொடுத்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க வியாதிப்பட்டு போன இடத்துல அந்த ரிப்போர்ட்ஸ்ல கர்த்தர் வேறொரு அர்த்தத்தை கொடுத்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. அப்பமே தேவ நீதி வெளிப்படுகிற இடமெல்லாம் தேவ ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. அப்பமே ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. ஆமென். the design. அல்லேலூயா. ஆமென். பிரதமரோட வாகனத்துக்கு இப்படிப்பட்ட டிசைனை கொடுத்து, உலகத்துல வாழ்கின்ற மனிதனுக்கு இவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து ஒரு காரை ரெடி பண்ணி அதுக்குள்ள பத்திரப்படுத்தல் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தர் அதை விட நம்மள கனமுள்ள பாத்திரமா எண்ணி என்ன பண்றாருன்னா அவரை போலவே ஒரு டிசைன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சோ கல்ல போல ஒரு மரத்தை போல அல்ல. அல்லேலூயா. ஆமென். உலகத்துல ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு கண்மலையை போல அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஒரு இரும்பை போல அல்ல. நல்ல பறந்து பசுமையா இருக்கிற ஒரு மரத்தை போல இல்ல. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட டிசைன் தெரியுங்களா? அவரை போலவே நம்ம உருவாக்கினார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரை போலவே உருவாக்கி அவர் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ போ. அல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படுத்து, ஆண்டுகொள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்க பார்க்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் கவலையும் இந்த சரீரம் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற அளவுக்கு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த உருவத்தினுடைய தோற்றம் எங்க இருக்கு என்று சொன்னால் அவரை போலவே உருவாக்கி இருக்கிறபடினால இது சோர்ந்து போகவே முடியாது என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது அகப்படவே முடியாது, இது மாட்டிக்கொள்ளவே முடியாது, இது சாய்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு உருவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உருவத்துடைய பெயர், அந்த உருவத்தின் அடையாளம் என்னவென்று சொன்னால் அது கிறிஸ்துவின் உருவத்தை போலவே, அது அவரை போலவே உருவாக்கினார். அல்லேலூயா. 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 அதுக்கு விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அவரை போலவே உருவாக்கி, அல்லேலூயா, ஆமென், இந்த சவாலை சந்திக்கும்படியாக கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரை போலவே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் ஆரம்பிங்க. விசுவாச பலப்படுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. எங்களுடைய சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை, Sunday service timing. First service morning 7 a.m. at Kongayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kongayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church Sam Tinsley யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 3917536963. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 001764. MICR 6410022072. ஆஃபரிங் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.